ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி பிங்க் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜ் பர்கர். ரொம்ப ஈஸியாக வெளியில் சாப்பிடாம வீட்டிலே குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு வெஜ் பர்கர் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். வாங்க, நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து ஒரு பவுலில் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன ஆனியன், பல்லாரி வெங்காயம், அதையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க, அரல்ஸ் விட்டுருங்க. இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மைதா மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு அதையும் கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஆலு ரொட்டி இருக்குல்ல, அதை நீங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்கரில் வைக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த பர்கரோட பன்னு சைஸ்க்கு நீங்கள் நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்து, அப்புறம் பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இது நல்லா செட் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேனை ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதில் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஆலு டிக்கியை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம நார்மலாக கிராசரி ஷாப்லேயே பர்கர் பன்னு விற்கிது. ஸோ நீங்கள் அதையே வாங்கிக்கோங்க. அதிலே சிசிஎம்மில் ஆட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சம் பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2ஆக பிரித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பன்லையுமே மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நீங்கள் நம்ம ஆலு டிக்கி எடுத்து அதில் வச்சுருங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அதை நீங்கள் வச்சு கொடுக்கலாம். நான் ஒரு ஸ்லைஸ் ஆனியன் எடுத்துக்கிட்டேன், 2 ஸ்லைஸ் டொமேட்டோ, 1 ஸ்லைஸ் கேப்சிகம், ஒரு சீஸ் லேயர் எடுத்துக்கிட்டேன். அதோட பாதி பன் எடுத்து மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சீஸ் எல்லாம் நல்லா ஒரு மாதிரி லேயராக வரும். சூப்பராக, உண்மையிலே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வீட்டிலே நீங்கள் பர்கர் ரெடி பண்ணி தரலாம். வெளியில் தான் போய் பர்கர் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டிலையே இந்த பர்கரை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் ஒரு பர்கர் பன் விற்கிது, நீங்களே கிராசரி ஷாப்பில் வாங்கி நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம், வெஜ்லேயும் பண்ணலாம், எல்லாத்துலேயும் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.